எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவை, இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரை, இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த செய்தியின் பகுதியிலும் ஆண்டவரை அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. அதற்கு முன்பாக பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் நீர் கவனித்திருக்கிறீர். அவங்க தன்னுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து கொடுத்ததை நீர் பார்த்திருக்கிறீங்க ஆண்டவரை. அது எவ்வளவு கொடுத்தாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க உள்ளத்தை நீர் காண்கிறபடினால் அதற்கேற்றபடி பன்மடங்கு அந்த காணிக்கை பெருகி அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அப்பா, அவங்க தேவைகளை சந்தித்து நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. மிக முக்கியமான ஒரு தேவைக்காக நாங்கள் இப்போ அமர போறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை என்கிற அந்த தேவை, ஏன்னா அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றுகிற தேவனாக எங்க கூட நீங்க இருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க கொடுக்காம எங்களால் ஒன்றுமே பெற முடியாது ஆண்டவரே. ஆக எங்களை வெறுமையாக்கி உங்களுடைய திருக்கரத்துக்களை ஒப்போடு ஜெபிக்கிறோம். வார்த்தைகளாக எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவுமாக நடத்திட்டாங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நலங்களாக மாற்றி கொடுங்க. உமக்கு ஏற்ற கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை, சூப்பரா. மறுபடியும் வாசிக்கலாமா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. கரெக்டா? நல் வார்த்தை அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நல் வார்த்தை எல்லாருக்குமே, எல்லாருக்குமே நல் வார்த்தை கிடைக்கும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே வீட்டில் என்ன நடக்குது? ஒரு வீட்டில் என்ன நடக்குதுங்க? எல்லாம் நல் வார்த்தையோட எல்லாம் ஆரம்பிக்கிறீங்களா வாழ்க்கைய? எப்படி இருக்கு வீட்டில்? குழந்தைங்களை பார்த்து எப்படி சொல்றாங்க அப்பா அம்மா? என்னடா தங்க செல்லம் ஏத்துறாங்கன்னு அப்படியே சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க பிள்ளைகளை பார்த்து? என்னது எடுத்த உடனே எருமாடு, கழுதை, அப்புறம் வேற என்ன வருது? நல்ல வார்த்தை வருது. என்ன வருது? கழுதை. பாவம் அந்த ஜீவனுக்கு நான் பாட்டு போதி சுமக்கிறேன். என்னையாண்டா எழுதுறீங்க? எல்லாத்துக்குமே என்ன எக்ஸாம்பிளா காட்டுறீங்க? கழுதை கழுதுறாங்க, அது அப்புறம் எரும மாடு, அது என்ன படிச்சுப்பா? அது பாட்டு அமைதியா இருக்குதுயா. அதை போட்டு நல்லதுக்காக உதாரணம் காட்டுறாங்களா? எருமை போல பொறுமை வேணும்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி சொல்றது இல்லை. நல்ல வார்த்தை எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க? எரும மாடு, கழுதை, அப்புறம் வேற என்ன? ஏண்டா குரங்கா சொல்லி எழுதி விட வச்சிருக்காங்க. குரங்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. எது இந்த ஏண்டா குரங்கு ஏதிரி? ஐயோ பாவம், அந்த குரங்கு கேட்டுச்சுன்னா, அதுக்கு பேச தெரிஞ்சதுன்னா, நான் பாட்டு தாவி பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்துருக்கு, என்ன ஏண்டா போட்டு இதை எழுதுறீங்க அப்படின்னு. என்னைக்காவது அம்மா உன்னை செல்லன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம்மா? இனிமேல் கூடுவாங்க. நல்ல வார்த்தை ஒரு அம்மா வாயில எப்படி கூடுவீங்க? ஏண்டா கண்ணு ஏந்திரிமான்னு சொல்லி பாருங்க. அடுத்த வாட்டி ஏந்திருக்கும் பாருங்க பிரணிதா. கண்டிப்பா டெய்லியுமே இனிமேல் எழுந்துக்கும் போது யாராவது அந்த மாதிரி சொல்றதை கேட்டிருக்கீங்களா? சரி, நம்ம வீட்டுல தான் அப்படின்னு பக்கத்து வீட்டுல காது தெரியாம வந்தா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சவுண்ட் ஏதாவது வரும். நல்ல வார்த்தை வருதா? போனை திறந்தா போன்ல வேற என்ன வார்த்தை போயிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு காலையிலேயே நம்ம என்ன மாதிரி வார்த்தைகளை கேட்கறோம் பாருங்க. நல்ல வார்த்தை கிடைக்குதா? சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கிடைக்குதா? தம்பி கிட்ட இருந்து, கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து கிடைக்குதா? அந்த ஒரு கொஞ்சம் அந்த நல் வார்த்தை, என்கரேஜ்மெண்ட் வார்த்தையை இந்த உலகம் எதிர்பார்க்குது. முதல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இந்த குட் மார்னிங் மெசேஜ் நிறைய பேர் தெரியதே கிடையாது. திட்டிகிட்டே குட் மார்னிங் மெசேஜ். அதனால குட் மார்னிங்னா என்னது? நீ நல்லா இருக்கணும் அந்த நாள். எதுக்கு இந்த மாதிரி ஜனங்க உருவாக்கி வச்சிருக்காங்கன்னே தெரியது கிடையாது. குட் மார்னிங் மெசேஜ் எதுக்கு அனுப்புறாங்க? அந்த நாள் நல்லபடியா ஃப்ரெண்ட்ஸுக்காக நல்லபடியா இருக்கணும், ஒரு நல்ல வாழ்த்து, வாப்பா குட் டேப்பா, நல்லபடியா ஹேவ் எ நைஸ் டே. அதெல்லாம் வந்து எதுன்னு அர்த்தமே தெரியாம நிறைய பேர் அதை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நல்லபடியா இருக்கணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னா இந்த மாதிரி நல்வார்த்தை எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ஜனங்க என்ன பண்றாங்க? எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அதுக்கு தான் ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? கடவுள்கிட்ட நல்வார்த்தை, ஆண்டவராகி கர்த்தர் நம்ம கிட்ட நல்வார்த்தை என்ன பேசுறாரு, இதெல்லாம் நோக்கி தான் வரும். ஆனா பாருங்க, இதெல்லாம் வந்து மனுஷங்கிட்ட ஒரு அளவுக்கு மேல வந்து அதெல்லாம் வந்து கிடைக்காது. அந்த நிலைகள் மாறிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஆனா கர்த்தர்கிட்ட எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை கர்த்தர் வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு, கர்த்தருக்கு பிரியம். அந்த ஆசீர்வதிக்கிற அந்த நல் வார்த்தை அவர்கிட்ட எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கு. அது ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் கர்த்தர்கிட்ட. அந்த ஸ்டாக் எப்பவுமே, ஏன்னா அவர் உண்மையா மனப்பூர்வமா அவங்கள நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம். நம்மள மனப்பூர்வமா வாழ்த்துறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாழ்த்துறது, நம்ம நல்ல வார்த்தை சொல்றதுன்றது எல்லாருமே சொல்லிட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லபடியா நல்லா இருக்கணும் பாட்டி சொல்லிட்டு போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, என்ன சொன்ன பாதி வைத்தறிச்சலோட தானே சொல்லிட்டு போவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. சொந்தக்காரவங்க என்ன அதுக்கு மேலேயா? நம்ம நேற்று தான் சொன்னேன் வாக்குத்த தாராதுன்னு. பக்கத்து வீட்டுக்காரங்களாவது பரவாயில்ல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டே நம்மளா அப்படியே நல்லா இருக்குன்னு வாழ்த்து மொழி வச்சுட்டு அவள்கிட்ட மனசுக்குள்ள திட்டு போயிடுவான். கரெக்டா இல்லையா? கூட பிறந்தவங்க அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாமே நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த ஒரு மனதார வாழ்த்துக்கிற அந்த குணம் எல்லாருக்குமே உடனே வந்துடாது. சின்ன வயசுல எல்லாம் ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் ஒன்னா இருந்திருப்பாங்க.
ஒரு வளர்ந்து கல்யாணம் பருவம் ஆயிட்ட பிறகு கூட அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நல்ல வார்த்தைகள்லாம் மாறிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா? ஆனா மனிதர்கள் அப்படிதான் சில சூழ்நிலைகள்ல குடும்ப பிரச்சனைகள் நிமித்தமாக உறவுகள்ல கூட பிளவுகள் ஏற்படுது. பண சொத்து விஷயமா எல்லாத்தையுமே நல்ல வார்த்தைகள்லாம் வர்றது கிடையாது, போக எல்லாம் மாறிடுது. ஆனா என்றைக்குமே மாறாத இயேசு நம்ம கூட இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாங்க மேம்படுத்தலாமா? அவருடைய திருவாய் மலர்ந்து நமக்கு நல்வார்த்தையை நமக்கு சொல்லுவோம் எப்போதும் காத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்திக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என் இயேசு எனக்கு எது சொன்னாலும் அது நல்ல வார்த்தை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்ன திட்டுவாருங்க, அது நல்ல வார்த்தை தாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்ன ஆசீர்வதிப்பாருங்க, நல்ல வார்த்தை தான். என்ன திட்டுவாரு, அது நல்ல வார்த்தை தான். என்ன திட்டணும், அப்பதான் நான் சரியா இருக்கேன், என்னை அவர் நேசிக்கிறாரு. நான் தப்பு பண்ணா அவர் என்னை திட்டுவாரு, அது நல்ல வார்த்தையா நான் பார்ப்பேன். ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? அப்ப நீங்க நல்ல வார்த்தைனா என்ன நீங்க நினைப்பீங்க? என் இயேசுனுடைய வாயில வருகிற எல்லாமே நல்ல வார்த்தை தான். இந்த உலகத்துல வேற எந்த மனிதர்கள்கிட்டயும் அப்படி வராது. இயேசுனுடைய வாயில் பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையை நம்புற எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக அவர் பேசுகிற எனக்காக ஒரு குரல் கொடுக்க ஒரு நபர் உண்டு, அவர் இயேசு. அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் எனக்காக. அது கடிந்து விழுதலா இருக்கும், எச்சரிப்பா இருக்கும், எக்கால சத்தமா இருக்கும், எல்லாமே எனக்கு நல்ல வார்த்தை தான். ஆமென். அந்த மனதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிளஸ் இந்த மாத வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க முக்கியமா முதல்ல பண்ண வேண்டியதை நான் சொல்லிடுறேன். அப்புறமா நல்ல வார்த்தைனா என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி பெற்றுக்கொள்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல நானும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய குணம் என்ன தெரியுமா? ஒரு விதை நல்ல விதை தான். இப்ப விதை வந்து கத்திரிக்காய், காய்கறி, இன்னொன்று விதைங்களும் நல்ல விதை தான், பழ விதைங்க தான். விதையில குறை இருக்கா? ஆனா போடுற நிலம் அது ரொம்ப முக்கியம். நல்ல நிலமா? அப்ப நம்ம வந்து விதையில குறை சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தைகள்ல எந்த வித வார்த்தை என்பது ஒரு விதைக்கு ஒப்பான ஒன்று. அவருடைய வார்த்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, கண்டிக்கிற வார்த்தை, எல்லாமே நல்ல வார்த்தை தான். நல் வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ ஆண்டவர், எல்லாமே நமக்கு. ஆனா இது நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி இருக்கிறோம், அதுதான் முதல்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரு தாகம் உங்களுக்கு வேணும். தாகம் உள்ளவன் மேல் தான் அவர் என்ன பண்றாரு. தாகமே இல்லாதவங்க வாயில போய் திணிச்சு தண்ணி குடிக்க முடியுமா? இந்தப்பா குடிக்காட்டு குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. தாகமா இருக்கிறவன் கேட்டாதான் நல்லா அவனுக்கு தண்ணி கொடுக்கும். அது போலதான் வறண்ட பூமி போல காணப்படுகிற அந்த அந்த இடங்கள்ல தான் என்ன தேவைப்படுது, தண்ணீர். அங்க ஆண்டவர் ஏற்ற தாகமா இருக்கிற ஆண்டவரே உங்களை நீங்க பிளந்து ஆண்டவர்கிட்ட முதல்ல உங்களுடைய தாகத்தை நீங்க வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தாகத்தை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? சில காமெடிக்காக சில உதாரணங்கள் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ இளையகுமாரன் சமூகம் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா இல்லையா? எல்லாமே ரெடியா இருக்கு. என்னென்ன ரெடியா இருக்கு? அவர் நல்ல வார்த்தை, ஆசீர்வாதங்கள், நல்ல வார்த்தைனா ஆசீர்வாதங்கள் எல்லாமே ரெடியா வச்சிருக்கிறாரு. புத்த ஆடை வச்சிருக்கிறாரு, கறி வெட்டி கொடுக்க போறாரு, எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஆனா யார் வரணுங்க? அந்த வார்த்தை எப்படி முழுமையான நிறைவு பெறுதுன்னா, நிறைவேறும் பொழுதுதான் நிறைவு பெறுது, அழகு பெறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கும் என் வாழ்க்கையிலையும் நல்வார்த்தை வச்சுட்டு தான் இருக்கிறாரு. இளையகுமாரன் வீட்டுக்குள்ள வந்தாதான் அவனுக்கு வெட்டினா கடா வெட்டி அவனுக்கு சாப்பாடு, ட்ரெஸ் போட்டு அவனுக்கு எல்லாமே. ஆனா அப்பா கிட்ட இந்த குறை சொல்ல முடியுமா? அவர் எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்காரு. உங்களுக்கான நல்ல வார்த்தை அப்பா கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் உள்ள வராது யார்கிட்ட இருக்கு? ஃபர்ஸ்ட். அதனால தாகம் உடையவர்களா நாம இருந்தாதான் நிரப்பப்படுவோம். அல்லேலூயா. இந்த நல்ல வார்த்தையை பெறணும்னா ஃபர்ஸ்ட் தாகம் உடையவர்களாக நாம காணப்படணும். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்துல அதிசயத்தை வச்சிருந்தாரு. என்னது? செங்கடலை பிளக்கிற அதிசயம் வச்சிருந்தாரு. ஜனங்க வந்தாதானே அந்த அதிசயத்தை செய்ய முடியும். வாழ்க்கையில பல அதிசயங்களை உங்களை குறித்து வச்சிருக்கிறாரு கர்த்தர். ஃபர்ஸ்ட் நீங்க தாகம் உடையவர்களா வந்தாதான் அந்த அதிசயங்கள் ஒவ்வொன்றா அப்ளை ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொன்றா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்ளை ஆச்சு. எல்லா அதிசயங்களும் ரிசர்வ்டா வரிசையா கர்த்தர் வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடி அவங்க வந்ததுனால செங்கடலை பிளந்தாரு, வனாந்தரத்துல கொண்டு வந்தாரு, அப்பங்களை கொடுத்தாரு, வானத்துல வந்து மண்ணா வழங்கினாரு. எல்லாமே யார் கொடுத்தா? அந்த அதிசயங்களா ஒவ்வொன்றா அந்த நல்வார்த்தைகள் நிறைவேறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நல்வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரெக்டா இல்லையா? அப்ப அது நிறைவேறுதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? தங்களை ஃபர்ஸ்ட் நீங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு தாகம் உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் தாகம் உடையவர்கள் நம்ம மாத்திக்கொள்வோமா? இந்த மாதம் வாக்குத்தத்தம் நமக்கு என்னென்ன நல்வார்த்தைகள் கொடுக்க போறான்றதை நான் ஜஸ்ட் காட்ட போறேன். ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு முதல்ல நம்ம தாகம் உடையவர்களா இருக்கோமா? நீங்க நம்ம சிந்திக்கணும். இப்போ அது எப்படி தாகம் உடையலாம்? உங்களுக்கு அந்த வேட்கைன்னு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? வேட்கை, அதிகமான விருப்பம், ஆவல். அந்த ஆவலை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அந்த ஆவல். இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை வந்து ஒரு தங்க நகை கடைக்கு கூட்டு போறாங்க. என்னப்பா எங்க கூட்டு போறாங்க? ஆவடியில் எது ஃபேமஸான தங்க கடை? வெங்கடேஸ்வரம். எங்க இருக்கு? ஜிஹெச்சா? என்னங்க? ஜிஆர்டியா? யார் ஜிஹெச்? நம்ம அதான் நல்ல வேலை கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், செலவு பண்ணீங்களா? அதான் அதுக்காக தான் முன்னாடியே சொல்றீங்களா? அது ஜிஹெச், சாரி ஜிஆர்டி.
ஜிஆர்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸ் ஆவல் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அந்த நகை கடைக்கு போகிறேன், ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு கணவர் கூப்பிட்டு போகிறான்னு வச்சுக்கலாம். அங்கே போயிட்டு மனைவி வந்து நான் உனக்கு இஷ்டம் போல் நீ நகைகளை வாங்கிக்கம்மா அப்படின்ட்டாங்க. வார்த்தை கொடுத்துறாரு, யாரு? கணவன் கொடுத்துறாரு. மனைவி வந்து இல்லைங்க எனக்கு குண்டு மணி அளவு போதுங்க அப்படின்னு சொல்ல. யாராவது சொல்றவங்க இருக்கிறாங்களா சொல்லுங்க, நான் இப்பயே உங்களுக்கு காசு இருக்குது. யாராவது இருக்காங்களா? இப்போ இருக்காங்களா? யாரும் எனக்கு வேணாங்க எனக்கு குண்டு மணி அளவு போதுங்க அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு யாருப்பா அந்த மாதிரி இது? அப்போ அதாவது கணவன் வந்து பர்மிஷன் கொடுத்து கிராண்ட் பண்ணிட்டாருங்க, உங்களுக்கு நிறைவேற்றதுக்கு ரெடியா வார்த்தையை கொடுத்துட்டாரு. அம்மா என்ன வேணாலும் வாங்கிக்கப்பா. அவரே எக்ஸாம்பிள். நான் சொல்றது எதுவும் புரியுதா உங்களுக்கு? ஆனா இது வரல இவ்வளவு கேட்டதே கிடையாது என்கிட்ட. வாய் தந்து கல்யாணம் பண்ணல எதுக்காக சொல்ல, பொதுவாக சொல்றேன். ஒரு வார்த்தை கூட எதுவுமே கேட்டதில்ல. சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். பொதுவாக உலகத்தில் நடக்கிறேன் ஒரு வார்த்தை கூட ஒரு பூவைனா அது ஒன்று எதுவும் கூட கேட்டது கிடையாது. அது ஒரு தங்கம் வந்து அதை அப்படியே விட்டுருக்காது. கடவுள் கொடுத்த பரிசு இது. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஆமா அப்படி ஒன்னா சொல்லலாங்க. உண்மையில எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, கூட்டிட்டு போறவங்க இந்த உலகத்தில் நடக்கிற பொதுவான நிகழ்வுகளை சொல்றேன். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள்கிட்ட நல்ல குணம் உள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க. பொதுவா வந்து ஒரு ஆசை உள்ள ஒரு மனைவி என்ன கேட்பாங்க? வாங்கி தரேன்னு சொன்னோன்னா அதுதான்டா சாக்கு, வாடா 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 டக்கா என்னது கம்மல் எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ணிப்பாங்களா பண்ண மாட்டாங்களா? ஏன்னா குண்டு மணி எவ்வளவு போதும் சொல்லிட்டு வருவாங்க. அப்போ வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நீங்க ஆண்டவர் எனக்கு நல் வார்த்தையை இந்த மாசத்துல நிறைவேற்ற போறான்ட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே குண்டு மணி அளவுனா இல்லை, என் வாழ்க்கையில நிறைவேற்றணும். எல்லா பகுதியிலும் நிறைய தேவைப்படுது. பாட்டெல்லாம் பாடணும் சிங்கக்குட்டிகள். அப்ப என்ன நீங்க நிறைய எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் அதான் செலக்ஷன் பண்ணி தரேன்ட்டார்ல. ஆண்டவரே எனக்கு அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதுதான் மெயின், அதுதான் முதல் மெயின். ஆனா இது எல்லாத்தையும் உங்களுக்கு கூட தான் கொடுக்குறான்றாருல. ஏன் அதை அவர் கொடுக்குறப்ப அதை வாங்காம நீங்க இந்த மாசம் நல்வார்த்தையை நிறைவேற்று என்ன விதத்துல குறை? வியாதி இல்லையா? அவர் எதுல வர வேண்டிய ஆசீர்வாதங்களா? தடைப்பட்டு இருக்கிற காரியமா? ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்க விட்டு கொடுக்கணும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒரு ஐஸ்கிரீம் நீங்க வாங்கி, அப்பா வந்து ஒரு சின்ன அந்த மாதிரி ஏன் இந்த உதாரணம் காட்டினா அந்த மாதிரி ஒரு வேட்கை ஒரு ஆவல் நமக்கு வேணும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் அருண் ஐஸ்கிரீம் கிரீம் வாங்கி ஒரு இது காமிக்கிறாங்க, பட்டர் ஸ்காட்ச் உள்ளது. அப்பா எனக்கு வேணாம்ப்பா, உங்களுக்கு செலவு வைக்க போறேன் அப்படியே சொல்லுவோம். குழந்தை உங்களுக்கு செலவு வச்சிருவோம்ப்பா நான் எங்கேயா சொல்லுமா? எந்த குழந்தையா சொல்லுமா? அருண் ஐஸ்கிரீமை பார்த்தாலே அது பத்தாதது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு தான் போகும். கரெக்டா இல்லையா? எக்ஸ்ட்ரா ரெண்டா கேட்கும். கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி உங்க மைண்டே நீங்க வைக்கணும். ஆமென். இந்த மாசத்துல அந்த மாதிரி முதல்ல நீங்க தாகம் கொண்டீர்களாகில் அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்க முதல்ல அவருடைய குடும்பத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வெளியால் தான் உங்களுக்கு வெளியால் சம்பந்தமே இல்லாம எனக்கு இதை செய்யுங்க ஆச்சுங்கன்னு கேட்பானா? முதல்ல நீங்க இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க. இதோ நாட்கள் நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதா. நீங்க குடும்பத்துல இருக்கிறாரா வெளியாளா? நம்மளா இஸ்ரவேல் குடும்பத்தால் தானே. அவர் நமக்கு யாரு? வெளியால் தான். கேட்கலாமா? என்னங்க இது பார்த்தாலே பயமா இருக்கு, கேட்கலாமா? அப்படி இருக்க போறீங்களா? ஆண்டவர் ஏதோ சொல்ற அப்படியே இருக்க போறீங்க. உங்களை குடும்பத்துல ஒருத்தரா ஆண்டவர் பாக்குறாரு. உங்க எல்லாருமே நம்மள எப்படி பாக்குறாரு? குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாரு. அப்ப நீங்க அப்பாட்ட நீங்க பேசலாமா பேசக்கூடாதா? இன்னைக்கு ஜீசஸ் மூலமா நம்ம பிதாவேன்னு கூப்பிடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. கிட்ட வந்துட்டோம். அப்ப நம்ம நாமத்தினால எதை கேட்டாலும் பிதாவானவர் செய்வேன்ட்டாரு. அப்ப நல்ல வார்த்தையை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இன்னைக்கு நம்ம இருதயத்தை முதலாவது தாகம் கொண்டவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஓகேவா? முதல்ல இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, நான் உங்களுக்கு நல் வார்த்தை என்னன்னு சொல்லணுமா, அந்த நல் வார்த்தை பெற்றுக்கொள்றதுக்கு எச்சரிப்பை சொல்லணுமா? முதல்ல நீங்களே சொல்லுங்க. எச்சரிப்பு பட்சமா நல் வார்த்தையை பத்தி சொல்லிடலாமா? ஆசீர்வாதம். சரி, எச்சரிப்பு பற்றி சொல்லிடலாம். அப்புறமா ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லலாமா? இதே வார்த்தை ரிப்பீட் தான் நம்ம கொடுக்கணும். என்ன சொன்னா எழுதி வச்சுங்க. என்ன சொன்னா ரிப்பீட். என்னது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல் வார்த்தையை நிறைவேற்றுவாரு. அப்ப நாம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க கேட்கலாம், இந்த நல் வார்த்தைன்னு சொல்றாரு, அந்த நல் வார்த்தை ஆசீர்வாதம்னா என்னன்றதை நான் காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி எச்சரிப்பை சொல்லிடுறேன். இந்த நல் வார்த்தை ஆண்டவர் நல் வார்த்தைனா இஸ்இக்வல் போட்டுங்க, ஆசீர்வாதங்கள் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள். ஸோ ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் நிறைவேற்ற போறாரு. நான் பதிலுக்கு என்ன பண்ணணும்? இந்த வாக்குத்தத்தத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல பதில் கிடைக்கும். அவர் நல் வார்த்தையை நிறைவேற்றது போல அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. இதுதான் ரிப்பீட். மம்மி கூட நேற்றுக்கு பேசுறப்போ சொல்லியிருந்தாங்க, இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிலாம் இருக்கு. இதுக்கு என்னென்ன வேணும், இது பெறத்துக்கு என்னென்ன வேணும், கீழ்ப்படிதல் வேணும். இப்படி தனித்தனியா நான் சொல்ல போறதில்ல. நோட் பண்ணி வச்சுங்க. என்ன சொன்னானு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தனித்தனியா நான் சொல்ல போறதில்ல. என்னென்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேணும், விசுவாசம் வேணும்,
அவரை தேடணும். முன்னாடி சொன்ன தாகம் உள்ளவர்களாக தேடணும். இந்த மூணுமே ஒரு சேர கிடைக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணாலே போதும். உங்க பார்வையை அப்படி அமைத்து கொண்டாலே இந்த மூணுமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், தேடுற குணமும் வந்துடும். இது எப்படின்னா, அவர் உங்க வாழ்க்கையில நல்ல வார்த்தை ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாருல்ல, அதே போல அவருடைய கற்பனைகளே அவருடைய கட்டளைகளை நீங்க நல்ல வார்த்தையா பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க இதை பெற்றுக்கொள்வீங்க. கரெக்டா? என்னடா இப்படி சொல்றேன்னு பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த யூதா குடும்பத்தாரை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது இன்றைக்கு நமக்கிட்டே இருக்கும். எரேமியா 32 எடுத்துங்க. எரேமியா 32ல சொல்றாரு பாருங்க, நம்ம முகத்தை ரெண்டு விஷயத்துக்கு திருப்புறோம். ஒண்ணு கர்த்தர் அவருடைய வார்த்தை. எரேமியா 32:33 வாசிங்க. அவ்வளவுதான். ரொம்ப இதுக்குள்ள விளக்கமான போக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தை நல்வார்த்தையா நம்ம வாழ்க்கையில அப்ளை ஆகணும்னா நாம முகத்தை நம்ம வாழ்க்கையில எதை நம்ம நல்வார்த்தையா பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதங்களை நல்வார்த்தையா பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நல்வார்த்தையா பார்ப்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நீங்க முதல்ல பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முகத்தை திருப்பக்கூடாது. ரெண்டு நீ வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. நான் காட்ட போற உதாரணங்களும் ரெண்டு விஷயமா வரப்போகுது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வாதங்களை பெறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி முதல்ல அது ஒரு பெரிய பொக்கிஷமா அந்த ஆசீர்வாதம் அது நல்வார்த்தையா பார்த்தாங்க அப்படின்னு சில உதாரணங்களை காட்ட போறேன். கர்த்தரை நான் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தர்ன்ற வார்த்தையா எனக்கு நல்வார்த்தை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்குள்ள ஆசீர்வாதங்களை பார்த்து நான் அந்த வார்த்தைகளை நல்வார்த்தையா பார்க்கறத விட அதை தருகிற கர்த்தரையே நல்வார்த்தையா எத்தனை பேர் பார்ப்பீங்க? கர்த்தர் தான் எனக்கு நல்வார்த்தை. கர்த்தர்ன்ற பேரே எனக்கு நல்வார்த்தைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப அவருடைய வார்த்தை எனக்கு நல்வார்த்தை. இந்த ரெண்டுத்துக்கும் முகத்தை திருப்பினீங்கன்னா கண்டிப்பா இந்த நல்வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ரெண்டுத்துக்குமே தன்னுடைய முகத்தை திருப்பிடுறதுனாலதான் யூதா குடும்பத்தாருக்கு சிறையிருப்பு வந்துச்சு. வாழ்க்கையில சிறையிருப்பு வந்து என்ன ஆச்சு? இந்த ஆசீர்வாதங்களா இழந்து போயிட்டாங்க. அது என்னென்ன ஆசீர்வாதம் காட்டுறப்போ உங்களுக்கே புரியும். அப்போ இன்னைக்கு நாம முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம வார்த்தையை நிறைவேற்றதுக்கு முன்னாடி நாம எந்த வார்த்தையை முதல்ல நம்ம நல்வார்த்தையா பார்க்கணும்? வெரி குட். என்னது சிம்பிளா சொல்லிட்டேன். அதிலே கீழ்ப்படிதல் வந்துடும், விசுவாசம் வந்துடும், தேடுற குணம் எல்லாம் வந்துடும். ஏன்னா நீங்க ஆசீர்வாதங்களை பெறும்பொழுது உங்களுக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் தராருன்னு வச்சுங்களேன். அவர் சொல்றபடி கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 குணம் அப்ளை ஆகும் தெரியுமா? அந்த இடத்துக்கு நீங்க தேடியாவது அவங்க போய் நீ கண்டுபிடிச்சு எங்க நீங்க தேடி கண்டுபிடிப்பா போக மாட்டீங்களா? வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவார் ஒரு பார்சல்ல 1 கோடி ரூபாய். நீ தேடி அவர் இந்த டைம்ல இங்க வாங்க நீங்க தேடி போக மாட்டீங்களா? தேடுகிற குணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதா? ஒரு ஆசீர்வாதம் பெறப்ப இந்த 3மே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருக்கு. அந்த அப்புறம் விசுவாசம், ஐயோ அப்புறம் அவர் கண்டிப்பா தருவார்ப்பா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருதா? அதுக்காக என்ன பண்ணாலும் லேட்டானாலும் அவர் தரன்னு சொல்லிட்டார், தருவார்ப்பா. விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துதா? 3வது கீழ்ப்படுதல். ஐயோ இந்த இடத்துக்குலாம் வாங்க சொன்னார், அப்ப கீழ்படிச்சா ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி தான் அவருடைய கற்பனைகள்ல இந்த 3 காரியங்களும் உங்களுக்கு வரணும். கற்பனைகளை கடைபிடிச்சிங்கன்னா அந்த 3 காரியங்களும் உங்களுக்கு வந்துடும். அந்த கற்பனைகளை நீங்க நல்வார்த்தையா பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே அவருடைய கற்பனைகள் அவருடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள் அவரையும் நீங்க நல்லதாவே பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே இந்த 3 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுக்கணுன்ற அவசியம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விசுவாசம் வந்துடும், கீழ்ப்படிதல் வந்துடும், தேடுகிற குணம் வந்துடும். அப்படிப்பட்ட உதாரணங்களை நான் காட்ட போறேன். கரெக்டா? அந்த உதாரணங்களை காட்டும்போது தான் உங்களுக்கு தெரியும் அவங்களாம் ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி எதை அவங்க பெருசா பார்த்தாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். இப்போ பாருங்க, நல்வார்த்தை. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நல்வார்த்தைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரா நான் சில உதாரணங்களை காட்ட போறேன். நோவாவை எடுத்துக்கலாம். நோவாவுடைய வாழ்க்கை எச்சரிப்பு. இதெல்லாம் எச்சரிப்பு பிளஸ் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? நாமளும் இந்த மாதிரி நல்வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் தான். ஃபர்ஸ்ட் நோவா அவர் ஆசீர்வாதத்தை பெறாரு. வாசிங்க, ஆதியாகமம் 9:1 எடுங்க. ஆதியாகமம் 9. நீங்கள் பலுகி எங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை எடுத்த உடனே ஆண்டவர் கொடுத்துறாரா? நீங்கள் பலுகி பெருகி நீங்க எல்லாம் நல்வார்த்தைக்காக வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களையும் நோக்கி சொல்ல போறாரு, ஆசீர்வாதம் பெருகுகிற ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. நீங்க இந்த வார்த்தையை பெறீங்கன்னா அவங்க என்ன பண்றாரு? ஆண்டவர் இந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். நோவா எடுத்தோன்னு ஆசீர்வதிச்சாரா? இல்ல. இந்த ஆசீர்வாதம் ஏன் முதல்ல காரணம்னா அதுக்கு முன்னாடி நோவா வந்து எந்த காரியத்தை நல்வார்த்தையாக அவர் பார்த்தார் நோவா. அதை நீங்க பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் எடுங்க. 1:7 வாசிங்க. சாரி 17 வாசிமா. 17 வருது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி.
ஒரே நிமிஷமா, 5 ஆதியாகமம் 5 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சான்னு வருமே. சாரி ஒரே நிமிஷம். ஆதியாகமம் 9 வாசிட்டீங்களாம்மா? ஒரே நிமிஷம். இதுப்பா 7:1 சாரி 7:1 வாசிமா. ஆமென் ஹல்லேலூயா. நீதிமானா காண்டாருன்னா எப்படி காண்டாரு? அவர் எதை நல்வார்த்தையா பார்த்திருக்கிறாரு? இந்த 9:1 ஆசீர்வாதம் என்ன வாசிங்க? பலிகி பெருகி சொன்னா தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவர் எதை நல்ல வார்த்தையா பார்த்திருக்காரு? நோவா 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்ப நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் நல்லா காதை நல்லா 2 காதுமே வச்சு நல்லா கேளுங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செஞ்சாரு. அப்ப அதனாலதான் இப்ப 9:1 வாசிங்க. அவர் எதை முதல்ல நல்வார்த்தையா பார்த்தாரு? இப்படி இருந்ததுனாலதான் அந்த யாருக்குமே கிடைக்காது பாருங்க. அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? நோவா எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருமே அலட்சியப்படுத்தினாங்க, நல்வார்த்தையா பார்க்கல. கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் மட்டும். அந்த கூட்டத்தார் எப்படிப்பட்ட கூட்டத்தார் தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற கூட்டம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத கூட்டம். அதன் மத்தியில இவர் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சார். கர்த்தருடைய வார்த்தையை நல்வார்த்தையா பார்த்தார். கர்த்தருடைய கற்பனைகளை நல்ல கற்பனைகளா பார்த்தாரு. அதனாலதான் நல்ல வார்த்தையை அவர் சுதந்திர வச்சுட்டாரு. கரங்களை தட்டி தேவி ஞாபகம் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய கட்டளைகள் அவர் வாயிலிருந்து பிறப்புகிற எல்லாவற்றையும் நான் நல்ல வார்த்தையா பார்ப்பேன். முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். நீங்க ஒப்பு கொடுத்தாலே 3 காரியங்கள். அது ஒரு ஆசீர்வாதம் பெறுவது போல உங்களுக்குள்ள ஒரு தாகத்தோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி தான் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இதோ நாட்கள் வரும்னு கர்த்தர் சொல்றாருன்னா நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தர் 2 வகையில நீங்க அதை பார்க்கணும். அது கண்டிப்பா அது தாமதம் தான். இதோ நாட்கள் வருகிறாருன்னா என்ன ஆகுது? தாமதமா இதை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்களா? இதோ நாட்கள் வரும்னா அந்த ஆசீர்வாதங்கள் தாமதமா வரப்போகுது. அது கூட நமக்கு பொறுமை தேவை. அந்த தாமதத்துக்கு காரணம் ஒண்ணு கண்டிப்பா நாமளா இருப்போம். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்களித்தார், நல் வார்த்தையை வாக்களித்தார். என்ன வார்த்தை வாக்களித்தார்? தேவன் கானானுக்குள்ள பாலும் தேனும் மூடுகிற தேசத்துக்குள்ள அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன்ட்டாரு. இந்த பிள்ளை இவங்க 40 நாள் போக வேண்டியது எத்தனை நாள் கழிச்சு போனாங்க? அப்ப அந்த தாமதத்துக்கு காரணம் யாரு? இதோ நாட்கள் வரும். அதே ஜனங்களை பார்த்தா பேசுறாரு கடவுள். அங்க கொண்டு போனார். கடைசியில் போனது எத்தனை பேரு? அந்த தாமதம் நல்லா கவனிங்க. இது தாமதமா தான் வருது. அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன? அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணல? நல் வார்த்தைகளாக, அவங்க கர்த்தருடைய கற்பனைகளை நல் வார்த்தைகளாக முதலாவது தங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளவில்லை. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. அதனால 3 விஷயத்தை அவங்க இறந்து போயிட்டாங்க. விசுவாசம் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, கர்த்தரை தேடுகிற குணம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா 3 காரியங்களை இழந்துருவாங்க. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை மேல மோசே பெறப்போ இவங்க எங்க இருந்தாங்க? விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க கவனிச்சு புரிஞ்சுட்டீங்களா? அவங்கள தடுத்தது, கானானுக்கு போக விடாம தடுத்தது அங்க இருக்கிற வனாந்தரத்துல இருக்கிற சூடு கிடையாது, அங்க இருக்கிற வறுமை கிடையாது, அங்க இருக்கிற என்ன சொல்றது தொய்வு கிடையாது, ட்ரெஸ் ஏதாவது அழுக்காச்சா, அதெல்லாம் காரணம் கிடையாது. ட்ரெஸ் இல்ல, ஐயோ வனாந்தரமா இருக்கு என்னால போக முடியல, நான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறேன் அப்படி சொல்லி 40 வருஷம் கடத்தினாங்க இல்ல. இரவுல தாங்கிறதுக்கு மேக, பகல்ல இப்படிலாம் வச்சு பாதுகாத்த கர்த்தர். பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல இப்படி எல்லாம் பாதுகாத்த அந்த கர்த்தருக்கு முகத்தை காட்டாம எங்க முதுகை திருப்பிட்டாங்க. முகத்தை காட்டாம என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய வார்த்தையை விட்டுட்டு, அவரையும் அவருடைய வார்த்தையை விட்டு முதுகை திருப்பிட்டு போனதுனாலதான் இன்னைக்கு அவங்க கர்த்தருடைய வார்த்தையை, நல் வார்த்தையை அவங்க பார்க்காதனால்தான் நல் வார்த்தை அவங்களுக்குள்ள நிறைவேறாம. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இது தாமதத்துக்கான முதல் காரணம் நம்மளா கூட இருக்கலாம். இது நீங்க தயவு செய்து நம்ம மாத்திக்கணும். அதனால்தான் தேடுகிறவர்களாக, அந்த வேட்கை கொண்டவர்களாக அவரை நோக்கி இமிடியேட்டா நம்ம தேட ஆரம்பிச்சிடணும். அடுத்தது இன்னொரு தாமதமும் இருக்கு. ஆனா அந்த தாமதத்துக்கே கர்த்தர் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும், என் வார்த்தையை, நல்வார்த்தையை, இஸ்ரவேல் குடும்பத்துக்கு நல்வார்த்தையை நானே நிறைவேற்றுவேன். இன்னொரு தாமதம் இருக்கு. அது யோபுக்கு வந்த தாமதம் மாதிரி உங்க வாழ்க்கையில கர்த்தரே சில விஷயங்களை தாமதிச்சு தருவாரு. ஆனா அதை நீங்க கவலையே பட வேணாம். அந்த தாமதத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார் மனம் திரும்பும் பொழுது. இந்த தாமதத்துக்கு ரட்டத்தனி ஆசீர்வாதம். கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாமா? யோபு எப்படி உபத்திரவங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு வந்தா கூட நீ கர்த்தருக்குள்ள நான் கரெக்டா தான் இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில உபத்திரம் வருது, ஒரு பாடு வருது, கவலைப்படாதீங்க,
ரெட்டத்தனியா உங்களை தனி நிமிடப்படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதை நீங்க மனதில் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நீங்க இப்படி ஒவ்வொருத்தரையா நீங்க உதாரணம் காட்டலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் காட்ட போறேன். ஆபிரகாமை பாருங்க. அவருக்கு பேர் என்ன? ஆபிரகாம் விசுவாசிகளின் நோவா பார்த்தோம். விசுவாசிகளின் தகப்பன். நோவாவை கர்த்தருக்கு முன்பாக நீதிமான். அவங்களாம் ஆசீர்வாதம் பெறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை நல்வார்த்தையா பார்த்தாங்க. ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நல்வார்த்தையா பார்க்கறாரு? ஆபிரகாமுடைய விசுவாசமே எதை சார்ந்தது? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் விசுவாசத்துல ஒரு டாப் லெவல், ஒரு பெரிய எல்ஐசி பில்டிங், இப்பெல்லாம் எல்ஐசி பில்டிங்கோட பெரிய பில்டிங்லாம் வந்துச்சா? என்னென்ன பில்டிங் மெட்ராஸ்ல பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டாதான் நான் ஒரு விசுவாசத்துல ஒரு ஹையான ஒரு விசுவாசம் சொல்லணும். கரெக்டா இல்லையா? நான் விசுவாசிலே ஹை. இந்த உலக மாம்ச பார்வை என்ன சொல்லுவாங்க? இவன் விசுவாசி, செம்ம விசுவாசிப்பான், நல்லா பிரேயர் பண்ணி என்ன பண்ணான், இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டாப்பா, இவன் தான்ப்பா விசுவாசி, நீ தாப்பா, அப்படிதான் சொல்லணும். ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் நோக்கி கேட்கல. விசுவாசத்துல அவர் கேட்டது கொஞ்சம் தான் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு ஒரு குமாரனை ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். நீ வீட்டுல போய் வாசிங்க, ஆதியாகமம் 15:3. நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். ஆனா அவர் விசுவாசத்துல அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா? அவரு நான் சொன்ன தெரியுமா? விசுவாசத்துல வருகிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள்ல தன்னுடைய கண்களை அவர் வைக்கல, அதை வழங்குகிற கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் தன் கண்களை வைத்தார். கரங்க தட்டி நம்ம மேம்படுத்தலாமா? அதையே அவர் நல்வார்த்தையாக தன்னுடைய வாழ்வாகவே வாழ்ந்ததுனாலதான் அவருக்கு பேர் என்ன? கர்த்தர் வச்ச பேரு விசுவாசிகளின். அப்படிப்பட்டவருக்கு தான் கர்த்தர் முன்னறிந்து கர்த்தர் சொல்றாரு. ஆதியாகமம் 12:1-2 வாசிங்க. நீ என்ன வாசி? ஆமென். இது ஆபிரகாமுடைய சாப்டர். ஆபிரகாமுடைய சாப்டர்ல அவர் கர்த்தருடைய கற்பனை எப்படி நல்வார்த்தையா பார்த்தாரு. கர்த்தரையே நல்ல வாழ்க்கையை கர்த்தன்ற வார்த்தை தான் நல்ல வார்த்தை. அவர் இங்க காட்டா நானே அங்க போவேன், அங்க காட்டா இங்க போவேன், திடீர்னு எகிப்துக்கு போன்னுவாரு, திடீர்னு இங்க வான்னுவாரு, எல்லாத்துக்கும் நானே போவேன். எனக்கு அவரு தான். அதனாலதான் அவர் அந்த விசுவாச கர்த்தர் எப்படி பார்க்கறாரு? நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி பார்த்தாரு? நீதியாக எண்ணினார். ஏன்னா அவர் ஆசீர்வாதங்கள், அந்த நல்வார்த்தையை அவர் ஒருபோதும் பிரேயர்ல வச்சிருக்கிறாரா? நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே, என்ன பலுகி பெருகி வானத்து நட்சத்திரங்களை போல என்ன ஆக்குங்கப்பா ஆண்டவரேன்னு அவர் கேட்டிருக்காரா? அவர் எதை ஒரு நல்வார்த்தையா பார்த்தார் தெரியுமா? கர்த்தர் என்னை நோக்கி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் நல்ல வார்த்தையா பார்க்கிறேன். எனக்கு அவர் சொல்லுவார், நீங்க போ மகனே, அங்க போ மகளே, நீங்க போ, எல்லாத்தையும் நான் என்ன பண்றது? நல்ல வார்த்தையா நான் பார்த்தேன். அதனாலதான் இப்ப என்னடா அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். கேட்க கூடாதெல்லாம் கிடையாது. இது அது டோட்டலா கர்த்தரை சார்ந்தவங்க ரொம்ப இதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. கர்த்தர் வரி என்ன தராரோ அதை வாங்கிட்டு போனோன்ற அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அது ரொம்ப ஹை லெவல். ஆபிரகாம் போல இருக்கிறது கண்டிப்பா நமக்கு. ஆபிரகாம் டோட்டலா ஹை லெவல். அவர் பாருங்க, வானத்து நட்சத்திரம் போல எதுவுமே அவர் தானே கேட்கல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை, அவருடைய வார்த்தை நல்வார்த்தை, ஆபிரகாமை கொடுத்த நல்வார்த்தை என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான வார்த்தை. என்ன வார்த்தை? நிறைவேறிச்சா இல்லையா? இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு அந்த நல்வார்த்தை. என்னது? நீ வானத்து நட்சத்திரங்களை போல இருப்ப. ஆமா, மண்ணில் துகள் அந்த அளவுக்கு உன்னுடைய குடும்பம் இருக்கும், உன்னுடைய சந்ததி இருக்கும். ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ஏன்? அவர் ஒருபோதும் ஆசீர்வாதங்களை பெருசா எண்ணி விசுவாசத்தை அப்ளை பண்ணல. விசுவாசத்தை ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி வச்சுக்கல. அவர் விசுவாசத்துல இருக்கிற கர்த்தரை தான் அவர் பெருசா பார்த்தாரு, அவருடைய வார்த்தையை தான் பெருசா பார்த்தாரு. அதனாலதான் தான் போயிட்ட பிறகு கூட கர்த்தர் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பாருங்க. அந்த வசந்த வாசி அப்புறமா நான் சொல்றேன். ஆதியாகமம் எடுங்க. இது ரொம்ப அழுகுற ஒரு அளவுபடம் வந்துருச்சுங்க எனக்கு இதை படிக்கும்போது. ஆதியாகமம் 18-19 வாசி. தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போவாங்க. இந்த மனுஷன் பாருங்களேன், கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். யார் அறிஞ்சிருக்கிறா? தயவுசெய்து மறுபடியும் இந்த வீட்டுல மறக்காது. யார் அறிஞ்சிருக்கா இந்த வாரம்? இது ஆபிரகாம் குறித்து யார் அறிஞ்சிருக்கிறா? தேவன். நீ என்னுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் உன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவ? அந்த அளவுக்கு அவர் நல்வார்த்தையா பார்த்திருக்கிறார். ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போவாங்க. இவர் என்ன வச்சிருக்கிறாரு? நாளைக்கு என் பிள்ளை நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடிச்சு நடக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நான் உனக்கு எழுதி வைக்கிற முதல் சொத்து. அப்புறம் தான் எல்லாமே. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் தேடி வரும். அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்னாடி நான் கர்த்தருடைய வார்த்தையை நல்வார்த்தையா பார்த்தேன், அவருடைய கற்பனைகளை நல்வார்த்தையா பார்த்தேன். அது போல நீயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணு. இதெல்லாம் உன்னை தேடி ஈசாக்கு அப்படிதான் வந்துச்சு. ஈசாக்கு விதைச்சான் 100 மடங்கு. எப்படி?
எப்படி வந்து இஸ்மேலுக்கு அது வரல? யார் இஸ்மேலுக்கு வந்துச்சு. ஆனா அது வந்து கர்த்தர் ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிச்சது. இது வந்து உள்ளத்துல இருந்து அவர் எடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ஏன் ஆபிரகாம் இந்த மாதிரி தன்னுடைய ஒரு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்னாடி ஆசீர்வாதமா பார்த்தது எது? கர்த்தருடைய கற்பனைகளை, அதை நல்வார்த்தையா அவர் பார்த்ததுனால இப்படி பெற்றார். ஒவ்வொருத்தரா நான் சொல்லிக்கிட்டே போவேன். கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுத்து சொன்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை பிளஸ் கர்த்தர் ஞாபகம் வச்சுங்க. இவங்க கர்த்தருடைய வார்த்தையா எனக்கு நல்வார்த்தை பிளஸ் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நல்வார்த்தை. இப்போ அண்ணாளை எடுத்துங்க. அண்ணாள் வந்து எப்படிப்பட்டவங்க? அண்ணாள் அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை வச்சிருக்கிறார் கடவுள். என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு? குழந்தை. என்னது? அண்ணாளுக்கு ஒரு நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை? குழந்தை. சாமுவேல், அதுதான் நல்ல வார்த்தை. சாமுவேல் நல்ல வார்த்தை வரப்போகுது. என்ன பண்றாங்க அந்த அம்மா? எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரொம்ப டீப்பா போல. 1 சாமுவேல் நீங்க எடுத்து வாசிங்க. அந்த வார்த்தை ஏலியினுடைய வாயில வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய முகத்தை இந்த இஸ்ரேல் குடும்பத்தார போல இல்ல, நன்றி மறந்த இஸ்ரேல் குடும்பத்தார போல இல்ல, தன்னுடைய முகத்தை கர்த்தரை விட்டு விளக்கல. தன்னுடைய முகத்தை யாரை நோக்கி பார்த்தாங்க? முகம் காட்டுகிறவர் முகத்தை விட்டுட்டு முதுகை காட்டுகிறவர்கள கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். எரேமியா 32 நான் சொல்லியிருக்கேன். 32, 33 நீ மறக்கவே மறக்காதீங்க. முதுகை காட்டி ஓடின இஸ்ரவேலர்களுக்கு என்ன நல்ல வார்த்தை செய்ய முடியும்? அவர் கர்த்தரை தேடி ஓடி நாடி வந்து 1000 வார்த்தைகள் தன்னுடைய கணவன் சொல்லுவான். ஆனா அந்த வார்த்தை அவளுக்கு யாருக்கு இல்ல? எனக்கு என் கர்த்தர்கிட்ட இருந்து வருகிற அந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. கணவங்க நேசிக்கிற கணவன் அவர் சொல்றான், நான் 1000 குமாரனை விட நான் உனக்கு மேலானவனா இல்லையான்னு சொல்லுவானு கேட்க மாட்டான். ஆனா அந்த கணவனுடைய வார்த்தையெல்லாம் விட யார் முக்கியம் அவருக்கு? அவளுக்கு நல்வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை ஏலியின் மூலமா அவர் போறாரு பாருங்க கர்த்தர். அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. அதுலதான் அதுக்கப்புறமா அவர் துக்க முகமாவே இல்லைன்னு போடப்பட்டிருப்போம். நீங்க வாசிங்க அதை. 1 சாமுவேல் எடுங்க. வாசிப்பா. என்ன வசனம் அது? அப்புறம் அவன் துக்கமுகமா இருக்குல்ல. பாத்தீங்களா? இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சீங்களா? அந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஏலி மூலமா அந்த கிடைச்ச வார்த்தை என்ன ஆயிடுச்சு? துக்கம் இல்ல, நிறைவேற பொறுத்து தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து கொஞ்ச நாள் நிறைவேறிச்சா இல்லையா? அந்த நல்ல வார்த்தை எப்படி வந்தது? யார் வந்தா? சாமுவேல் வந்தாரு. யோசிச்சு பாருங்க. இது எதுக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில இவங்களை இந்த பரிசுத்தவான்களுடைய உதாரணங்கள்லாம் எதுக்கு நான் காட்டுறேன்னா, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி எதை அவங்க நல்லதா பார்த்தாங்க. நல்ல வார்த்தை நம்ம ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா அவருடைய கற்பனைகளையும் அவரையும் நம்ம நல்ல விதமா அவரை நம்ம தேடுகிறோமா? இப்படி தேடினீங்கன்னா, நல்ல வார்த்தையா நீங்க எடுத்து நீ தேடினீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்களை தேடி வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயம் நிறைவேற்றுவார். அதுதான் அந்த ஷார்ட் கட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? அண்ணால் நான் சொல்லிட்டேன். இப்போ யோசேப்பு கூட பாருங்க. யோசேப்பினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி? இந்த அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அசுர வளர்ச்சி. அவர் எப்படி கற்பனைகளை கடைபிடிச்சாரு? வாழ்க்கையில கற்பனைகளையே எப்படின்னு போட்டு கடைபிடிச்ச ஒரு ஆள். எப்படின்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்படி மீறி நடப்பேன், அவருக்கு முன்னாடி எப்படி நான் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்க செய்வது. அவர் முகத்தை எப்போதுமே கர்த்தர்கிட்டயும் அவருடைய வார்த்தைகளுக்கும் பயந்து நடந்தார். அவர் எப்படி டாப் லெவல்ல இந்த வண்டிலாம் வந்து திருச்சிக்கெல்லாம் ஊருக்கு போவோம் பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க நினைச்சுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை உடனடியா வாங்கணுமா? கர்த்தர்கிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீங்க நல்லா விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். விட்டு கொடுக்க கர்த்தர் உங்களை இந்த திருச்சிக்கு போறப்ப பஸ் எல்லாம் இருக்கும் பாத்துருக்கீங்க. என்ன பஸ் இருக்கும்? சாதாரண கட்டணம் சொல்லி போட்டிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அதுல போய் நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா, ஒரு ஏதோ முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் போனா எத்தனை மணிக்கு போய் இறக்கி விடுவான்? மெதுவா போயிட்டு இருப்போம். கரெக்டா இல்லையா? அதுவே இந்த விரைவு அதிவிரைவு அந்த மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதிவிரைவா கர்த்தர் கொஞ்சம் லேட் ஆனாலும் அந்த உச்சத்துக்கு அவனை கொண்டு போய் சூப்பரா போய் நிறுத்திருக்கிறாரு. கொஞ்சம் லேட்னா முதல்ல தான் லேட்டு, அதுக்கப்புறமா டக்கு ஒரு அருமையான ஒரு உயர்வை ஏன் கொடுக்குறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எப்படின்னு ஒரு கர்த்தருடைய கற்பனைகளை மீறாம. ஆதியாகமம் 39:9 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 32:33 படி முதுகை காட்டாம கர்த்தரை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாருப்பா. அவருடைய வார்த்தை அவர் தான் என்ன உயர்த்திக்கிட்டே வராரு. நீ பாட்டு என்ன அந்த உயர்வை நீ கெடுத்துட போற.
எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை வச்சிருக்கிறாரு. யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எல்லாரும் அவன் முன்னாடி தான் பண்ண முடியும், பணிஞ்சு நிற்கும். அப்பாவே கூட பணிஞ்சு நிற்கிற அளவுக்கு அவன் ஒரு தரிசனத்தை காட்டியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த நல்ல வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேற்ற போறாரு. அப்ப நான் வந்து அதை கெடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணோம், கெடுத்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அவருடைய வார்த்தையை மீறிட்டா என்ன ஆயிடும், சாப்டர் ஓவர். அவர் பாருங்க, அவர் வார்த்தையை நல்ல வார்த்தையா பார்த்ததுனால தான் அது எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி நான் போவேன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, எப்படி எனக்கு இந்த எப்படி தெரியுமா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கடைபிடிக்கிறதுல நீங்க உங்களுடைய வேட்கையை உங்களுடைய விருப்பத்தை வைக்கணும். உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, அந்த 1 கோடி ரூபாய் நீங்க எடுத்து கொடுத்துருவீங்களா? டக்குன்னு கொடுத்துருவீங்களாங்க? நீங்க 1 கோடி ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருவீங்களா? எப்படி நான் கொடுப்பேன், எப்படி என் பணம் அது எப்படி வருது, அது ரோஷம் எப்படி வருது, எப்படி வருது, எப்படி நான் இது நான் உழைச்ச பணம் எப்படி நான் கொடுப்பேன்? அது போல கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க நல்ல வார்த்தையாக பார்த்தீங்கன்னா அது எனக்கு முதல்ல அதுதான் ஆசீர்வாதம். பார்த்தீங்கன்னா எப்படி நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறுவேன், எப்படி நான் அவருக்கு முதுகு காட்டுவேன், எப்படி நான் முதுகு காட்டி ஓடுவேன் அப்படி சொல்லி பாருங்க, உங்களை தேடி வரும். கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாம். ஹல்லேலூயா. உங்களை தேடி வருங்க ஆசீர்வாதம். எழுதி வச்சுங்க. உங்களை யோசேப்பை எப்படி எகிப்துல பார்வோனுக்கு அடுத்தபடியா உட்கார வச்சாரோ உங்களை தெய்வம் உயர்த்துவாருங்க. நீங்க சொல்ல வேண்டியது அதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்தவான்கள்லாம் ஏன் நம்மளுக்கு உதாரணம் காட்டணும்னா, இவங்க எப்படி கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எதை நல் வார்த்தையாக எதை நல்ல வார்த்தையாக அவங்க பார்த்து தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க. ரூத் பாருங்க, ரூத்ல எத்தனை பேர் படிச்சீங்க? அவங்க வந்து மாமியாருக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அவங்க மாமியார் யாரு, நகோமிக்கு தான் கீழ்ப்படிஞ்சாங்க. எல்லாத்தையும் நம்பி அந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிச்சு. அவங்க நினைச்சா அவங்க என்ன அவங்க வேற எங்கேயா கூட போயிருக்கலாம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அந்த அவங்க ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்ரீ. அவங்க மாமியார் வந்து ஆண்டவரை அறிந்த ஒரு தாய். அவங்க மூலமா கர்த்தர் நடத்துறாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டை போவாஸ் மூலமே ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் பாருங்க. அது வாசிங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சு வந்ததுன்னு நகோமி கீழையும் அங்க போவாஸ் அங்கதான் வந்திருக்கிறாங்க. ஆனா சொல்லும் பொழுது அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. ரூத் 2:12 வாசிங்க. என்னங்க இது, அவங்க வந்தது நகோமி கீழே இவங்க கூட தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஆசீர்வாதம் எப்படி, யாருக்கு கீழே வந்ததா சொல்றாங்க? இதுதான் நீங்க கவனிக்கணும். அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க நகோமின்ற மூலமா கர்த்தர் நடத்துறதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க மாமியாருக்கும் தொடர்ந்து நீங்க வாசிச்சா தெரியும், மாமியாருக்கும் சேவை செஞ்சுட்டதுனால கர்த்தர் சொல்றாரு உன் செய்கைக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றும். கண்டிப்பா நிறைவேற்றினா வார்த்தையா நல்ல வார்த்தையா, நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். நான் ஏதோ ஒரு பிறந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க, நொந்துப்பாங்க, நான் பிறந்துட்டேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு வேற என்ன இருக்கு, அடுத்து போறதுக்கு அடுத்து சேர்த்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துடும். அவளுடைய நிலைமை அப்படிதான். அடுத்து என்ன பண்ணணும், நல்ல வார்த்தை யாரும் கொடுப்பாங்கன்னு அவருக்கு யாருமே சொல்றதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்ல வச்சாருங்க. ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் ஒரு காலுக்கு இல்ல, ஒரு காலா அவளுக்கு இல்ல, ஒரு பாலுக்கு இல்ல. ஆனா இவ கர்த்தருடைய சட்டைக்கு கீழே ஓடி வந்துட்டா. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு மாமியார் மூலமா அது கீழ்ப்படிஞ்சு நடந்தா. அந்த வார்த்தையை நல்வார்த்தையா பார்த்தா, அந்த வார்த்தையை ஆசீர்வாதமா பார்த்தா. அதுதான் எனக்கு நல்வார்த்தை முதல்ல நம்ம பார்த்ததுனால கர்த்தர் நல்வார்த்தையை கொடுக்குறாரு. கர்த்தருடைய சட்டைகளுக்கு கீழே வந்த உனக்கு கொடுத்தாரா இல்லையா, உபவாச கொடுத்தாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு சில உதாரணங்கள் தான் காட்டுறேன். யோபு பாருங்க. யோபு ரெட்டத்தை எல்லாரும் சொல்றாங்க, முன்னாடி ஆசீர்வதிக்கப்பட்டவர் உபத்திரவத்தை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் எப்படி ஆசீர்வதிச்சாரு கடவுளை? இதுதான் எல்லாருக்கும் தெரியுது, கரெக்டா இல்லையா? ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய உத்தமம் பாருங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முன்னாடி உபத்திரவங்கள் கர்த்தருக்காக அவருடைய வார்த்தைகளை அனுபவிக்கிற உபத்திரவங்களே நல்ல ஒரு இதுவா கவனிச்சு அதுலயும் கற்பனைகளை கடைபிடிச்சதை நல்ல வார்த்தையா அவர் பார்த்திருக்கிறாருங்க. காமிக்கிட்டா அவன் வசந்த காமிக்கிட்டா. யோபு 23:10-11 வாசிங்க. அவர் சொல்ற அந்த வார்த்தை எனக்கு அப்படியே சுருக்குன்னு ஏறுதுங்க. அப்படியே அவர் என்னை சோதித்த பின் ஒன்னாக விளங்கும். அடுத்து வாசிமா 11. வழியை விட்டு நான் போக மாட்டேன்னு வருங்க. என்ன சொல்லு, அவர் நெறினா நெறி கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே அதை விட்டு நானே, அதுதான் நீங்க கவனிக்கணும். அப்ப அவரு ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெறது மாதிரி எதை விட்டு சாயாம பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் நெறி. அவரை போலவா நம்ம சோதனைகளை சந்திச்சிட்டோம். ஆனா அதன் மத்தியிலே அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை நல்வார்த்தையாக, அதுதான் எனக்கு நல்வார்த்தை. ஆண்டவரே நீ இன்னும் கூட வைராகமா சொன்னா அவர் என்ன இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா?
அவர் என்னை ஆசீர்வதிச்சாலும் சரி, என்னை ஆசீர்வதிக்கலனாலும் சரி, நான் கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாமே. அவர் என்னை பார்த்து பார்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அவர் நல்ல வார்த்தையை வச்சிருக்கிறாருப்பா. ஓகேவா? கண்டிப்பா நிறைவேற்றுவார். நிறைவேற்ற மாட்டாரா? யோபு ரெட்டத்தினையும் ஆசீர்வதிச்சார். உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஓகே, இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ நல்ல வார்த்தை என்னன்றது சொல்லணும் அல்லவா? எச்சரிப்பு நான் சொல்லிட்டேன். எச்சரிப்பு நான் என்ன சொன்னேன்? நல்ல வார்த்தையை பெறணும்னா நாம எதை நல்ல வார்த்தையா பார்க்கணும்? அப்படியே ரிப்பீட்டா நீங்க திருப்பி படிக்கணும். கர்த்தருடைய கற்பனைகளையும் அவரையும் அவர் தான் எனக்கு நல்ல வார்த்தைகள். கர்த்தர்ன்ற வார்த்தையே எனக்கு நல்ல வார்த்தை. அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவர் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே கீழ்ப்படுவீங்க, ஆட்டோமேட்டிக்காவே விசுவாசிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காவே அவரை தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நல்ல வார்த்தை அது என்னன்றதை நான் இந்த யூதா ஜனங்களுக்கு சொன்னது போல நமக்கும் கர்த்தர் கொடுக்குறாரு. வாசிக்கலாமா அதை? ஓகேவா? எரேமியா எடுத்துங்க. நல்ல வார்த்தை இப்போ நான் சொல்ல போறேன். அது நல்ல வார்த்தை தான், ஆசீர்வாதங்கள். ஓகேவா? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசத்துல நல்வார்த்தை சொல்லிட்டு இருக்கா. அது என்ன நல்ல வார்த்தைன்னு சொல்லணும்ல? எச்சரிப்பு சொல்லிட்டேன். இப்போ நல்வார்த்தைக்கு நேராக கடந்து போறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 6ஆம் வசனம் வாசிமா முதல்ல. சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதோ நாட்கள் வரும் என்று சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் நம்ம வாசிக்கணும். அதுலதான் கர்த்தர் நல்வார்த்தைகளை வச்சிருக்கிறார். இஸ்ரேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் அதே வண்ணமாக தான் கர்த்தர் நம்மளை விசுவாசினா அதே போலதான் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஒரு சில சாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்னது? இதோ நான் அவர்களுக்கு இன்னைக்கு நீங்க எல்லாருமே நல்வார்த்தையை ஏற்கனவே பெற்றிருப்பீங்க. என்னென்ன பெற்றிருக்கீங்க? நம்ம சபைக்கு என்ன நல்வார்த்தை? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும். வெரி குட். ஆமா, இதுல இந்த வருட வாக்குத்தத்தம் சொன்னேன். பொதுவா கர்த்தரால் போதிக்கப்படுற சபை நல்ல வார்த்தையை ஏற்கனவே பெற்றுட்டு தான் இருக்கு. தனிப்பட்ட முறையில் வாக்குத்தத்தம் சொல்லாங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனியாக சொல்லுங்க, நேரம் ஆயிடும். ஓகே, எல்லாரும் தனியா பெற்றிருக்கீங்களா? வருஷம் அது நிறைவேறதான் செக் பண்ணிக்கிறீங்களா டெய்லியும்? என்னங்க எல்லாரும் பெற்றிருக்கீங்களா? பெற்று எங்க இருக்கு? எல்லாமே பீரோல இருக்கா? எங்க இருக்கு வாக்குத்தத்தாட்ட? இப்ப நான் சொன்ன பாரு, ஒரு கரங்களை தட்டலாம்ப்பா. எங்க இருக்கு அந்த வார்த்தை? வெரி குட். அதெல்லாம் வேலை எங்கடா பீரோல எடுத்து வச்சதுப்பா, 1ஆம் தேதி நைட்டு அப்படின்னு, சரி அடுத்த நாள் வச்சேன் அப்படின்னு யாரும் சொல்லலப்பா. ஓகே, நீங்க எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அந்த வார்த்தைய? என் மனசுல வச்சிருக்கிறப்பா நானு. அப்போ ஓகே, மனசுல இருக்கா? வெரி குட். அப்ப அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முகம் திருப்பல, அந்த வார்த்தையை இறவெங்கேயும் வைக்கல, முதுக காட்டல, என் இருதயத்துல வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, முதல் ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த மாசம் நம்ம கொடுக்குறாரு. ஆரோக்கியம். யாருங்க இன்னைக்கு வியாதியோட வந்திருக்கிறீங்க? பலவீனத்தோட ஏதாவது வந்திருக்கீங்களா? தெரியாது. அந்த சிஸ்டர் பியூலாக்கா சொல்றாங்க, பலவீனத்தோட எல்லாருமே நான் 100% பலமா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பால. 2 மாசம் சொல்லுங்க, யாரா இருக்கீங்களா? வெரி குட். 100% பலவீன கரங்களை தட்டி அவர் தேவனை மயப்படுத்தலாம். அப்படிதான் உங்களையும் நம்மளையும் ஆசீர்வதிக்க போறாரு. இந்த ஆரோக்கியத்தை ஒருத்தருக்கு இருக்கிறத எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஏன்? இந்த முதல் ஆசீர்வாதம், இதோ ஆரோக்கியத்தை நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் மரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். அதுக்கு முன்னாடி எச்சரிப்பு மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளை நான் நல்ல வார்த்தையா பார்க்கணும். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? 7ஆம் வசனம் வாசிமா. ஆமென். போதும் சிஸ்டர். இப்போ முன்னிருந்தது போல என்ன பண்றாரு? உங்களையும் என்னையும் நீங்க என்னைக்கு கடவுளோட நெருங்க விடாம இருக்கிற தடைகள்ல இருந்து, அந்த சிறையிருப்புல இருந்து வெளியில கொண்டு வராருங்க. ஆமென். ரெடியா இருக்கிறீங்களா? சிறையிருப்புல இருந்து வெளியில வராம நான் நல்ல வார்த்தை எப்படி நிறைவேறும்? உங்களுக்கு 1008 தின்பண்டங்களையும் ட்ரெஸ்ஸையும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஜெயில இருந்தா பிள்ளைக்கு எப்படி கொடுக்க முடியும்? வாங்கி வச்சு ரெடி எல்லாம் வீட்டுல இருக்கு. பையன் எங்க இருக்கிறான்? அம்மா நல்லா சோறு ஆக்கி வச்சிருக்கிறா, சாப்பாடு ஊட்டி கொடுத்து ரெடியா இருக்கிறாங்க. ஆனா பையன் எங்க இருக்கிறான்? அங்கிருந்து முதல்ல வெளியில வரணும். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தா முதல்ல எங்க இருந்து வரணும்? சிறை இருப்புல இருந்து உங்களை கொண்டு வரன்றாரு. கொண்டு அப்படியே விடுறது இல்ல. உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த இடத்துல கட்டப்படாம இருக்குதோ உங்க வாழ்க்கையை கட்டுகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறார், குடும்பத்தை கட்டுகிறார், வேலையை கட்டுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியமா அதை கட்டுகிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வேணும்? ஹல்லேலூயா. அப்ப இந்த நல் வார்த்தைகளே ஆண்டவர் அடுத்ததாக நிறைவேற்றுகிறார். அடுத்தது பார்க்கலாமா? இதுதான் ரொம்ப முக்கியம். 8ஆம் வசனம் வாசிங்க. இது இருந்தாதான் ஆமென். ஹல்லேலூயா.
உங்களை மன்னிக்கிறேன்றார் ஆண்டவர். இது ஒரு நல்வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மன்னிக்காம எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் மகதலேனா மரியால ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? இனி பாவம் மன்னிக்கிறார். நானும் உன் ஆக்கினை. எல்லார் கையிலையும் கல் இருந்தது, அவர் வாயில நல்ல வார்த்தை இருந்துச்சு. அதான் வித்தியாசம். எல்லார் கையிலும் என்ன இருந்தது? உள்ள அழுக்கு இருந்தது, உள்ள கல் இருந்தது. சரி, கையில கல் இருந்தது உள்ள. ஆனா இவர் உள்ள சுத்தம் இருந்தது, உண்மையான அன்பு இருந்துச்சு. கையில கரைப்படியாத அந்த கையில அந்த பிள்ளையை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்ட அந்த நல்ல வார்த்தையை சொல்லி இனி மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிக்கிறார். மன்னிப்பா இனி பாவம் செய்யாதன்றப்ப அவள் மன்னிக்கப்பட்டுட்டா. அவள் தன் இதயத்தை உடைச்சு போட்டதுனால மன்னிக்கப்பட்டா. இனி நீ பண்ண வேண்டியது என்னது? இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல வார்த்தையை கொடுக்குறாரு. நாம மனசுக்குள்ள பதிய வைக்க, நாம திருப்பி பண்ண வேண்டியது, இனி நாம் பாவம் கர்த்தரை துக்கப்படுத்தாத நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது நம்ம கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, கர்த்தருடைய கற்பனைகளை நல்வார்த்தையா நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளை மன்னித்து இந்த ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். கரெக்டா இல்லையா? இப்போ அடுத்து பாருங்க, என்ன ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பாருங்க 9ஆம் வசனம் வாசிப்பா. பயந்து பாருங்க, உங்களை பார்த்து அவமானமா நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இருந்து யாரா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து பயந்து நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறேன்றாருங்க. நல்ல வார்த்தையை வச்சிருக்கிறாரு. நீங்க பண்ண வேண்டியது இதுதான். முன்னாடி சொன்னது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? என்னென்ன கொடுக்குறாரு பாருங்க. அவர் செய்யற போற நன்மையை பார்த்து மற்றவங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீங்க 10, 11 வாசிக்கலாம். அப்படியே பரவாயில்ல, வாசிங்க, பரவாயில்ல. 10 மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் ஆமென். ஆமென். தேசத்தின் சிறையிருப்பை அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். மேய்ப்பர்களின் தாபங்கள் உண்டா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான தொகை இடுகிறவனுடைய கைக்குள்ளாக ஆடுகள் என்ன பண்ணோம்? ஓடி வரும் என்று கர்த்தர் சொல்ல. இப்ப வாசிங்க. இப்ப நம்ம மாத வாங்க தத்தோம். இதோ கர்த்தர் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன. இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்ப கடைசியில சொன்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மகிழ்ச்சியின் சத்தம் உங்களுக்குள்ள காணப்படும். ஏன் மகிழ்ச்சியின் சத்தம் நமக்குள்ள இல்லாம போகுது? ஏதோ ஒரு தேவைக்காக தானே இல்லாம போகுது. இல்லாமை, இயலாமை, ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நமக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம். வெறுமை, இந்த இடத்துல ஒரு வெறுமை. மிருகங்கள்லாம் இல்ல, ஒரு அவாந்தர வெளியில இருக்கிறது போல ஒரு வெறுமை. வெறுமை இது நீங்க இது நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வாங்க. இந்த இதுக்குள்ள போகணும். இதையே நமக்கு கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையிலேயே இதை கொடுத்தாரு ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில ஏன்னா நம்ம வாழ்க்கையில வெறுமை, கஷ்டங்கள் வரும்பொழுது அந்த இடத்துல மகிழ்ச்சியின் கீதங்கள் வராது போல இருக்கலாம். ஆனா தெய்வம் பாருங்க, அடுத்து நமக்குள்ள மகிழ்ச்சியின் கீதங்களை சொல்லும்படியாக வைக்கிறார். கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தலாமா? ஏன்னா அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இல்லாமையை நீக்க போகிறாருங்க. உங்க குடும்பத்துல இல்லாமையை நீக்க போறாரு. இந்த இடத்துல நீங்க 2 விதமா எடுத்துக்கணும். ஒண்ணு உங்க பர்சனல் லைஃப். உங்க பர்சனல் லைஃப்ல எந்தெந்த பகுதிகளில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேற எதுல நீங்க ஞானத்துல எதுல இல்லாம இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த இடத்துல சபையை பொறுத்தவரை ஆடுகள் போடப்பட்டிருக்கு இல்லவா? ஆடுகள் தொகை இடுகிறவனுடைய கையில ஓடி வரும்னு போடப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சபைக்காக எத்தனை பேர் பாரப்படுறீங்க? நம்ம சபையை கண்டவா அதுக்கு ஒரு நல்வார்த்தையை வச்சிருக்கிறார்ல. கண்டிப்பா நம்ம இல்ல தொகையிடுடைய கையில ஆடுகள் வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல இல்லாமை நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற இல்லாமையும் ஆடுகள்ன்றது ஆசீர்வாதம். நோட் பண்ணீங்க. இல்லாமையை ஃபில் பண்ண வந்த ஆசீர்வாதங்கள். அப்ப அந்த இல்லாமையை ஃபில் பண்ண வருகிற உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நிரப்புவார். உங்களுக்கு இருக்கிற மாதிரியே சபைக்கு அவருக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த இடத்துல இல்லாம இருக்குது. ஆண்கள் பகுதி
குறைவாக காணப்படுகிறது. பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்ன இல்லாம இருக்குதோ அந்த இல்லாம என்கிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக நிறைவேற்ற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சேர்ஸ்லாம் வெறுமனே வாங்கி போடல, இன்னும் ஃபில் ஆகாத இன்னும் நிறைய சேர்ஸ் வாங்கி போடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆடுகள் தொகை இடுகிறவனுடைய கைக்குள்ள வரும், அந்த நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். இப்ப வாசி, இதோ நாட்கள் வரும் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதான் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை. ஓகேங்க, முடிய போதுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நல்ல வார்த்தையை வாங்கிட்டீங்களா? இனிமேல் உங்க வாழ்க்கையில இல்லாமை பிளஸ் வேற என்னென்ன காரியங்கள், சிறையிருப்பு, வேற என்னென்ன இருந்தாலும் நீங்க கவலைப்பட. என்னென்ன பார்த்தோம்? வியாதி, பலவீனங்கள் எது இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் நல்வார்த்தையை கொடுத்துட்டார். அதை பெற்றுக்கொள்றது யார்கிட்ட இருக்கு? அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் எதை நல்வார்த்தையா பார்ப்பேன்? ஆமென், அதுதான் மெயின். கர்த்தரையும் அவருடைய கட்டளையும் நல்ல வார்த்தையா பார்த்து என் வாழ்க்கையில நான் நினைச்சிருந்தேன்னா எப்பவும் எனக்கு சேஃப்டி தான். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் நல்ல வார்த்தையா பார்த்தேன்னா, நன்றி இல்லாத அந்த குஷ்டரோகிகள்ல 9 பேர்ல அந்த பேர்ல நானும் 10வதா சேர்ந்துருவேன். எனக்கு அது தேவையே கிடையாது. நன்றியோட கூட அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்குற என் இயேசு தான் எனக்கு பெருசு. அவருடைய வார்த்தை தான் எனக்கு நல்ல வார்த்தை. நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஆள் நின்று அவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணானே, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் செலுத்துற கூட்டத்தில் நான் இருப்பேன். அல்லேலூயா. நீங்க எதுல கூட போறீங்க? 9ல 10 கூட போறீங்களா? அந்த ஒண்ணு நன்றியோடையா வந்து கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் மதிச்சு வந்து நன்றி செலுத்துற அவரோட கூட போறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ரெடி ஆகலாமா? பந்திக்கு நேராக நம்ம தயார்படலாமா? ஓகேவா? God bless you.